Taste the Daily. தற்போது சிதம்பரம் திமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வழக்கறிஞர் சுதா அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வாதாடுவதை பார்த்திருப்பீங்க. மக்களுக்காக, இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர். அவருடைய வாத திறமை நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தயாராகிட்டீங்களா? ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும். அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா? அப்புறம் என்ன, வேட்பாளர்கள் எம்பி ஆயிடுவீங்க. இப்போ உட்காருங்க. இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும். சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியில அமர வாக்களிக்கணும். சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை. மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை. சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல. மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்புதான் இந்தியா கூட்டணி. சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல. ஏராளமான தியாகங்களை, அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி. மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார், தந்தை பெரியார், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், பி.பி. சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்தியல். இந்த சமூக நீதிதான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு. 1921ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு.
இந்த இடஒதுக்கீட்டுக்கு 1950ஆம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார். தமிழ்நாடே கொந்தளிச்சது. பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த தலைவர்களுடைய முயற்சியால தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில IAS IPS அதிகாரிகள் வர முடியாது. ஆனால் இப்ப வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க. மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி. திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுற சமூக நீதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை 50 விழுக்காடு என்பதை உயர்த்தும் சட்டம் திருத்தம் செய்யப்படும். SC ST OBC பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே, பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை பலி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது மட்டுமல்ல, காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா, பாஜகவோட GST சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும். பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு GST வரி இருக்காது. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும்.
ஒன்றிய அரசு பணிகள்ல பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும். புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும். இப்படி ஜூன் 4ஆம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. இந்தியாவினுடைய தென்கோடி மூலையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சமூக நீதி கூட்டணி. ஏன்னா சமூக நீதி இந்தியாதான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை. அதை அடைய அமைதியான இந்தியா, வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது. மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும், தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும், மாநில அரசுகள் முனிசிபாலிட்டிகளாக மாற்றப்படும், ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும். சிதம்பரம் திமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பாஜக பாமக கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். Taste the Daily.